ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய திருப்பூரில் இருக்கக்கூடிய 4 வாலிபர்களுக்கு கொடைக்கானல் சுற்றுலாவுக்கு போன பின்பு நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவமும் எல்லா வீடியோக்களையும் விட கொஞ்சம் வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் தாங்க இருக்க போகுது. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிருங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருப்பூரில் 2005 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வுங்க. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது திருப்பூரை சொந்த ஊராக வைத்திருக்கக்கூடிய கண்ணன் அப்படிங்கிற வாலிபருங்க. இந்த கண்ணன் அப்படிங்கிறவர் 2005 காலகட்டத்தில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜினியரிங் கல்லூரியில் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காருங்க. அதே நேரத்தில் இந்த கண்ணன் அப்படிங்கிறவர் திருப்பூர் சொந்த ஊர் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, இவரோட ஸ்கூலில் படித்த ஒரு 4 நண்பர்களோடு சேர்ந்து தான் அந்த என்ஜினியரிங் காலேஜில் போய் ஒன்றாக சேர்ந்துருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் என்ஜினியரிங்கினுடைய ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் விடுமுறை விட்டுருப்பாங்களாட்டுருங்க. அந்த நேரத்தில் இந்த கண்ணன் அப்படிங்கிறவர் விடுமுறை அப்படிங்கிற காரணத்தினால திருப்பூரில் இருக்கக்கூடிய காலேஜை சேர்ந்த 3-4 நண்பர்கள் இங்கிருந்து போகிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க ஒரு 4 பேர் சேர்ந்து கொடைக்கானல் சுற்றுலா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரியே கொடைக்கானலுக்கும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட கார் இல்லாத காரணத்தினால ஆளுக்கு ஒரு 2 வீலர் 2 2 வீலர் எடுத்துட்டு டபுள்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கொடைக்கானல் நோக்கி அவங்களுடைய பைக் கிளம்புதுங்க. கொடைக்கானலுக்கு மாலை ஒரு 4 மணி 5 மணி தோராயமாக போய் சேர்ந்துட்டு அங்கே ஒரு லாட்ஜ் எடுத்து தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. கொடைக்கானலில் 4 நாட்கள் அங்கேயே ஸ்டே பண்ணி நல்லா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணி தாங்க அங்கே போயிருக்காங்க. அதே மாதிரி கொடைக்கானலுக்கு போன அன்றைய முதல் நாள் வந்து ஒரு நல்ல லாட்ஜ் ஒன்று தேர்ந்தெடுத்துருக்காங்க. அந்த லாட்ஜில் போய் ரூம் கேட்கும்போது லாட்ஜ் உரிமையாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 4 பேர்த்துக்கு ஒரே ரூமாக கொடுக்க மாட்டோம், 2 ரூமாக பிரித்து எடுத்துக்கங்க, 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணணும், இது ஹோட்டல் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த கண்ணன் மற்றும் மற்ற நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூம்கள் எடுத்து ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் கண்ணனுடைய நெருங்கிய நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு நபருடைய பெயர் பூபதிங்க. இந்த பேரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்றைய நாள் 4 நண்பர்கள் போனாங்கன்னு சொன்னோம் இல்லையா, கண்ணன் மற்றும் பூபதி இவங்க 2 பேரும் ஒரு ரூம் எடுத்துக்கிறாங்க. அருகாமையிலேயே இன்னொரு ரூமில் மீதமுள்ள நண்பர்கள் ரூம் எடுத்துக்கிறாங்க. அன்றைய நாள் பைக்லேயே வந்த காரணத்தினாலும் டயர்டாக இருந்த காரணத்தினாலும் ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் 3 நாட்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்ச அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங்கே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே லாட்ஜினுடைய கீழேயே ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு 10 மணி தோராயமாக இடத்தை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேரும் மறுபடியும் இந்த 2 பைக்களை எடுத்துட்டு 2 பேராக வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலை சுற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காலையிலேயே இவங்க கிளம்பும் போது அந்த ஹோட்டலில் இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 2 அறைகளினுடைய சாவிகளை பூட்டிட்டு திங்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது எடுத்துக்கிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்குறாங்க. கடைசியாக ஒரு வழியாக கொடைக்கானலினுடைய மிகவும் பிரபலமான சூசைட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸுக்கு இந்த 4 பேரும் மாலை ஒரு 6 மணி தோராயமாக போய் சேர்றாங்க. அங்கே போன உடனே இந்த 2005 காலகட்டத்திலாம் இந்த சூசைட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பு கம்பிகள்லாம் இப்போதெல்லாம் நல்ல நீட்டாக அங்கிருந்து யாரும் சூசைட் பண்ணுவதற்கான வாய்ப்பே கிடையாத அளவுக்கு கவர்மெண்ட் வந்து அமைச்சு கொடுத்துட்டாங்க. ஆனால் 2005 காலகட்டத்திலெல்லாம் அந்த தடுப்பு சுவர்கள் அவ்வளவு பாதுகாப்பாக இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சூசைட் பாயிண்ட்டுக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புல்வெளி மாதிரி இருக்கும். நல்ல ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் தாங்க அந்த இடம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் இவங்க டூரிஸ்ட் போன காரணத்தினால அந்த இடம் முழுவதும் நல்லா சுற்றி பார்த்துட்டு அந்த சூசைட் பாயிண்ட்டுக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா புல்வெளி மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. தன்னுடைய பைக்கை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி இரவு 10 மணிக்கு தான் அவங்க தங்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு திரும்ப வந்திருக்காங்க. அப்படி வரும்போது இந்த கண்ணன் மற்றும் பூபதி என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் ஒரு அறை இருக்கு இல்லையா, 2 நண்பர்கள் இருக்காங்கல்ல, அந்த அறைக்கு ஸ்ட்ரைட்டாக கதவை போட்டு திறந்து உள்ளே போய் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி 1:30 மணி வரைக்கும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க ஒரே ரூமில் உட்காந்துக்கிட்டு. இந்த நேரத்தில் பூபதி மற்றும் கண்ணன் 2 பேரும் தூங்க போகிறோம்டா, நாங்கள் பக்கத்து அறையில் அவங்களுக்கு வேறு ஒரு அறை இருக்கு இல்லையா, அங்கே போய் தூங்குறோம், காலையில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மின்னஞ்சலில் அனுப்பின கண்ணனுடைய நெருங்கிய நண்பர் பூபதினு சொன்னோம் இல்லையா, அந்த பையன் தான் தன்னுடைய பாக்கெட்டில் அவரோட அறையினுடைய பாக்கெட்டில் சாவி வச்சுருந்துருக்காருங்க. அதாவது 2 அறையில் ஒரு அறை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நம்பர் வச்சுருந்தனால அங்கே தான் போய் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க 1 மணி வரைக்கும். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
பூபதி மற்றும் கண்ணன் இருக்கக்கூடிய அறையில் வந்து தூங்கலாம், ஹோட்டல் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அந்த அறையில் வந்து தூங்கலாம், தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பூபதி சாவி காணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாருங்க. என்னடா சொல்கிறேன், நம்ம தூங்கக்கூடிய ரூமினுடைய சாவியை காணாமா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுன்னா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போது என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பூபதி அப்படிங்கிறது அந்த சூசைட் பாயிண்டில் அந்த புல்வெளி பக்கத்தில் உட்காந்துருந்தார் இல்லையா, அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாவி எடுத்து இப்படி விரலில் வந்து சுற்றி விளையாண்டுட்டு இருந்திருக்காரு. அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்ம எங்கேயுமே இல்லையே, ஸோ சூசைட் பாயிண்டில் அந்த புல்வெளி பக்கத்தில் நம்ம உட்காந்துருந்த இடத்துல தான் எங்கேயாவது கிடைக்கும், போய் எடுத்து வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த நபர்கள் கொடைக்கானலுக்கு இதுதான் முதல் முறை அப்படிங்கிற காரணத்தினால சூசைட் பாயிண்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியவே இல்லைங்க. அந்த இடத்துல நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது மட்டும்தாங்க தெரியும், மற்ற விஷயங்கள் எல்லாமே யாருக்குமே தெரியாதுங்க. அப்போது பூபதி மற்றும் கண்ணன் 2 பேரும் நீங்க இருக்கடா, நாங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு அந்த சாவி எடுத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது மற்ற 2 நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வேண்டாம்டா இந்நேரத்துக்கு போக வேண்டாம், பேசாம என்னுடைய அறையிலே, அதாவது இன்னும் 2 அறையில் ஒரு அறையினுடைய கீ இருக்குல்ல, நம்ம இங்கேயே தூங்கலாம், காலையில் போய் சாவி எடுத்து வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாமல் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த பூபதி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே ஹோட்டல் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 4 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு அறையில் படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் 2 ரூமாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் வந்து செக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக திட்டுவாங்க, நம்ம போய் சாவி எடுத்து வந்துடுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த பூபதி மற்றும் கண்ணன் 2 பேரும் மற்றவங்க சொல் பேச்சு கேட்காம கிளம்பி பைக் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூசைட் பாயிண்ட்டை நோக்கி போகிறாங்க. இந்த சூசைட் பாயிண்ட்டுக்கு அடிக்கடி போகக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அந்த லோக்கல் ஏரியா மக்களுக்கும் தெரியுங்க, இரவு ஒரு 8 மணிக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கடைகள் முதல் கொண்டு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அமானுஷ்யமான ஒரு இடம் தாங்க இந்த சூசைட் பாயிண்ட் அப்படிங்கிற இந்த தற்கொலை செய்யக்கூடிய இந்த இடம். ஸோ அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால தான் அந்த அமானுஷ்யமான இடத்துக்கு இரவு நேரத்தில் லோக்கல் ஆளுகளே போக மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் இந்த பூபதி மற்றும் கண்ணன் 2 பேரும் அந்த சூசைட் பாயிண்ட்டை நோக்கி தன்னுடைய பைக் எடுத்துட்டு கிளம்பி போகிறாங்க. அப்படி போகும்போது சூசைட் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் நெருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோக்கல் ஆட்கள் முதற்கொண்டு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ரோடு அனாதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதும் இவங்க கொஞ்சம் விவரமாகாமல் நேராக போயிட்டு அந்த சூசைட் பாயிண்ட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை எப்போதும், அதாவது சாயந்தரம் நிறுத்தினாங்க இல்லையா, அந்த இடத்துல நிறுத்திட்டு சாவியை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்யும்போது இன்னொரு பிரச்சனைங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கொடைக்கானலினுடைய கிளைமேட் எப்படின்னு தெரியும், பகல் நேரத்திலேயே வந்து மூடு பனி ரொம்ப அதிகமாக இருக்கும், இரவு நேரத்தில் சொல்லவே வேண்டாம், ஒரு அடி டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பொருளும் கூட நம்மளை சரியாக பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சமும் கம்மியாக இருந்திருக்கு, இரவு நேரம் பனிமூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால சாவியை தேடுவதில் சிக்கலுங்க. அதோடு சேர்த்து அவங்க உட்கார்ந்திருந்த இடம் அந்த புல்வெளியை கண்டுபிடிக்கிறதுலேயே அவங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க, அதை கண்டுபிடிக்கவே முடியலைங்க. அப்போதான் இந்த கண்ணன் அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் அனுப்பின நபர் என்ன சொல்றாருன்னா, பைக்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு, அதாவது சூசைட் பாயிண்ட் பக்கத்துலலாம் வண்டியை ஏற்ற முடியாது, யாரும் இல்லாத காரணத்தினால முடிஞ்ச அளவுக்கு வண்டியை பக்கத்தில் கொண்டு வந்து அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் அடிச்சு காமிக்கிறேன்டா, அந்த வெளிச்சத்தில் அந்த இடத்த கண்டுபிடிச்சி சாவி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த செயலில் ஈடுபடுறாங்க. கண்ணன் தான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பக்கத்தில் கொஞ்சம் நெருக்கமாக கொண்டு வந்து அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் பூபதி நடக்கக்கூடிய அந்த இடத்த காமிச்சிட்டு இருக்காருங்க. மூடு பனி அப்படிங்கிற காரணத்தினால பைக்கினுடைய ஹெட்லைட் வெளிச்சம் எல்லாம் எடுபடவே இல்லைங்க. அதே நேரத்தில் 2005 காலகட்டத்தில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் அந்த அளவுக்கு, ஸோ அந்த செல்ஃபோன் இருக்கக்கூடிய டார்ச்சை பயன்படுத்தி பக்கத்தில் எல்லாம் இந்த பூபதி அப்படிங்கிறவர் தேடிட்டே இருக்காருங்க. அதோடு கண்ணன் அப்படிங்கிறவரும் அந்த பைக்கினுடைய ஹெட்லைட் வெளிச்சத்தை காமிச்சிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் தேடியும் கூட அவங்க உட்கார்ந்துருந்த அந்த புல்வெளியை அந்த இரவு நேரத்தில் இருட்டாக இருந்த காரணத்தினால கண்டுபிடிக்கவே முடியலைங்க. அப்படி இருக்கும்போது தான் இவங்க எதிர்பார்க்கவே முடியாத ஒரு பயங்கர சத்தம் ஒன்று அந்த இடத்துல கேட்குதுங்க. அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு பெண்மணி பயங்கரமா கோன்னு அழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்ட உடனே இது கண்ணன் மற்றும் பூபதி 2 பேத்துக்குமே கேட்குதுங்க. ஆனால் பூபதி தான் இந்த சூசைட் பாயிண்ட் பக்கத்தில் அந்த புல்வெளியை தேடி வந்து நெருக்கமாக இருக்காருங்க. அவன் கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா பள்ளம் தான், கீழே விழுந்தோம் அப்படின்னா 5000 அடி டிஸ்டன்ஸுங்க, பாடி கூட எடுக்க முடியாது, செதறி போய் தான் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டார்ச் லைட்டை அழிச்சுக்கிட்டே அந்த பைக்கினுடைய வெளிச்சத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க தேடிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு பெண்ணினுடைய அழுகுரல் கேட்ட உடனே 2 பேர்த்துக்கும் ஒன்றுமே புரியலிங்க. சுற்றியும் ஆள் நடமாட்டமே இல்லையே, ஆனால் இரவு நேரத்தில் ஒரு பெண்ணினுடைய நடமாட்டம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணன் அப்படிங்கிறவர் தான் பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா பூபதியை விட்டுட்டு மற்ற இடங்களில் அடித்து பார்க்குறாருங்க. அப்படி அடித்து பார்க்கும்போது கரெக்டாக அந்த சூசைட் பாயிண்ட் கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு பெரிய பள்ளம் இருக்குங்க. அந்த பள்ளத்தினுடைய விளிம்பில் ஒரு இளம் பெண்மணி, ஒரு 20 வயசு 21 வயசு தாங்க இருக்கும். அந்த இளம் பெண்மணி அப்படியே அந்த கீழே குதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களாட்டுங்க. அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக கதறி அழுதுட்டு இருக்காங்க. அந்த அழுகுரலை கேட்டுட்டு அந்த பெண்ணினுடைய உருவத்தை தத்ரூபமாக பார்த்த காரணத்தினால உண்மையிலேயே பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்போது பூபதி தான் அந்த சூசைட் பாயிண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிறது பூபதி தான் அந்த சாவியை தேடிட்டு இருக்காரு. அந்த பெண்ணை காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 2 அடி எட்டு வைக்கும்போது இன்னொரு அழுகுரல் ஒன்று வித்தியாசமாக கேட்குதுங்க. அந்த அழுகுரல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அது பெண்ணுடைய அழுகுரல் இல்லைங்க. வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரத்தில் ஒரு ஆண்மகன் கத்துற மாதிரி அந்த சத்தம்ங்க. ஆனால் அந்த நேரத்தில் கண்ணன் மற்றும் பூபதி எல்லா இடத்தையும் அந்த பைக்கை வந்து திருப்பி அந்த ஆணினுடைய சத்தம் எங்கே கேட்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே எந்தவித ஆணும் இல்லைங்க. ஆனால் அந்த ஆணினுடைய குரல் வந்து வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறது மட்டும் நல்லா தெளிவாக கேட்குதுங்க. கொஞ்சம் கூட தயங்குறோம் அப்படின்னா அந்த பெண் வந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூபதி நேராக போய் அந்த பெண் பக்கத்தில் நெருங்கி போகிறாருங்க. பெண் பக்கத்தில் நெருங்கி போகிறதுக்குள்ளேயே அந்த பெண் கத்துக்கிட்டே
பயங்கரமாக கதறி எழுதுகிட்டு என்னை சந்தேகப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கீழே குதிச்சிட்டாங்க. அதற்கடுத்து அந்த பெண் கீழே குதிச்சு அந்த ஸ்டாக்கை ஹெட்லைட் வெளிச்சத்தில் கண்ணன் பார்த்துட்டு இருந்த அந்த நபர் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்டன் ஆகிட்டாருங்க. கொஞ்ச நேரத்தில் சுதாரிச்சுக்கிட்ட கண்ணன் தன்னுடைய நண்பன் பூபதி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி மறுபடியும் அடித்து தேடி பார்க்குறாருங்க. பூபதி எங்கேயுமே காணோம். அந்த பெண்ணை காப்பாற்ற போகிற அப்படின்னு சொல்லிட்டு போனவன் எங்கேயும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்து ஒருவேளை இவனும் கீழே குதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்துடுதுங்க. அதே நேரத்தில் அந்த பெண் கீழே குதிச்ச அடுத்தனுடைய அந்த ஆணினுடைய அழுகுரல் இன்னும் கொஞ்சம் ஓங்காரமாச்சுங்க. ஐயோ போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் கேட்ட உடனே பயந்து போன இந்த கண்ணன் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக பைக் எடுத்துட்டு லாட்ஜுக்கு வந்துடுறாருங்க. தன்னுடைய நண்பனையும் விட்டுட்டாரு. என்ன காரணம் அப்படின்னா அந்த புல்வெளியில் தேடி இருந்த பூபதி கொஞ்ச நேரத்திலேயே எவ்வளவோ சத்தம் போட்டும் கூட ரிப்ளை கொடுக்கவே இல்லை. கொஞ்சம் பக்கத்தில் தேடி பார்த்துட்டு இவர் பயம் வந்த காரணத்தினால இந்த ஆணினுடைய அலுவல் வேறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பைக் எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டாருங்க. ஹோட்டலுக்கு வந்து மற்ற 2 நண்பர்கள்ட்ட நடந்த விஷயங்களை சொல்லி பூபதியை காணும்டா அங்கேயே விட்டுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே திட்டிட்டு வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் போய் எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறாங்க. சாவியை நாங்கள் தொலைச்சிட்டோம், சூசைட் பாயிண்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொன்னால் ஏதாவது பணங்கான பிடிச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரூமினுடைய சாவி காணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரூமுக்கு 2வது சாவி இருக்கும். அதெல்லாம் இவங்களுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா சாவி காணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது பணத்தை காண பிடிச்சிக்குவாங்க, வெளியூர் பசங்க பணத்தை ரொம்ப பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இதெல்லாம் மறைச்சிருக்காங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு. அதற்கடுத்து அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு சொன்ன பின்பு ஏப்பா இப்படி பண்ணினீங்க, எங்ககிட்ட தான் ஒரு சாவி எப்பயுமே இருக்குமேப்பா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பணம் பிடிச்சிக்குவீங்க நினச்சி நாங்கள் இப்படி பண்ணிட்டோம், என்னுடைய நண்பனை காப்பாற்றணும், அந்த பையன் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹோட்டல் நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூசைட் பாயிண்ட்டுக்கு போக முற்படவே இல்லைங்க. அந்த அளவுக்கு அந்த லோக்கல் ஏரியா மக்களுக்கு அந்த சூசைட் பாயிண்ட் எவ்வளவு அமானுஷ்யமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுங்க. இந்த நிகழ்வு எல்லாம் அந்த ஹோட்டலில் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரம் இரவு ஒரு 3 மணி தோராயமாக இருக்குங்க. அந்த ஹோட்டல் ஸ்டாஃப் கிட்ட இந்த 3 பேரும் கத்தி கதறி அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய நண்பனை எப்படியாவது காப்பாற்றுங்க, நீங்கள் கூட வரல அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசி கரெக்டாக 4 மணி தோராயமாக ஆகிற வரைக்கும் ஒரு வழியாக எல்லாத்தையும் பேசி முற்பட்டு அந்த ஹோட்டல் இருக்கக்கூடிய 2 ஊழியர்களை வந்து பார்த்தீங்கன்னா கூட சேர்த்துக்கிட்டு அந்த சூசைட் பாயிண்ட் நோக்கி போகிறாங்க. அதிகாலை 4 மணி ஆனாலும் கூட ஏற்கனவே அந்த பனிமூட்டம் மற்றும் அந்த இருட்டு காரணத்தினால கொடைக்கானல் கும்மிருட்டாக தாங்க இருக்கும். 4 மணிக்கு ஒரு வழியாக அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல மற்ற அந்த ஹோட்டல் ஊழியர்களோடு சேர்த்து தேடி பார்க்கும்போது ஒரு சின்ன பள்ளமான இடத்துல, அதாவது அது புல்வெளி பக்கத்தில் சின்னதாக ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை காப்பாற்ற போன பூபதி மயங்கி போய் கிடக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பூபதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனியில் விரைச்சு போய் கிடந்த காரணத்தினால உயிர் இருக்குங்க, அப்படியே வந்து செத்து போன மாதிரி கிடக்கிறாரு. ஒரு வழியாக இவரை தூக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த சூசைட் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடைக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி 4:15 மணிக்கு வந்துருவாங்களாட்டுருக்கு. அதில் ஒருத்தர் வந்த காரணத்தினால அவரும் ஹெல்ப் பண்ணி தூக்கி உள்ளே போட்டு கொஞ்சம் ஃபயர் ஏற்றி வந்து பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் சூடுபடுத்தி தண்ணியை தெளிச்ச பின்பு தான் இந்த பூபதி அப்படிங்கிறவர் எந்திரிச்சிருக்காருங்க. என்னடா பூபதி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்ணனை பார்த்து பயங்கரமாக திட்டவும் அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாருங்க இந்த பூபதி. ஏன்டா என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எங்கடா விழுந்து கிடந்த, நான் கத்திட்டே கிடந்தேன், நீ காணங்கிற காரணத்தினால தான் அந்த பள்ளம் மாதிரி இருந்த காரணத்தினால அடிக்கும்போது இந்த புல்வெளி மாதிரி இருந்ததுனால கரெக்டாக இவருக்கு கண்ணனுக்கு வந்து அந்த வெளிச்சத்தில் பூபதி இருக்கிற மாதிரி தெரியல. ஏற்கனவே அந்த ஆண்மகனுடைய ஓங்கார குரல் கேட்ட காரணத்தால தான் பயந்து போய் இங்கே வந்திருக்காரு. இந்த விஷயமெல்லாம் சொல்லும்போது அந்த பூபதி வந்து அந்த பொண்ணு செத்து போச்சுடா, நம்ம நினச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம், அந்த பொண்ணு கீழே விழுந்ததை நம்ம கண்ணார பார்த்தோமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் ஊழியர்கள் 2 பேரும் அந்த டீ கடைக்காரர் இருக்கார் இல்லையா, அவங்க எல்லாருமே சேர்ந்து என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது கண்ணன் மற்றும் பூபதி நள்ளிரவு நேரத்தில் தான் பார்த்த காட்சியை அப்படியே சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த சூசைட் பாயிண்டில் இருக்கக்கூடிய டீ கடைக்காரர் மற்றும் ஹோட்டலிருந்து 2 ஊழியர்கள் வந்தாங்க இல்லையா, இவங்க 3 பேரும் சேர்ந்து இவங்க 2 பேர்த்தையும் ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போதுதான் அவங்க விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இரவு நேரத்தில் இந்த இடத்துல ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணுவதற்கான வாய்ப்பே கிடையாது. உள்ளூர் மக்கள் முதற்கொண்டு கொடைக்கானலுக்கு அடிக்கடி வரக்கூடிய யாருமே இந்த இடத்துக்கு வரவே மாட்டாங்களாமுங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் போலீஸே வந்து பார்த்தீங்கன்னா ரோந்து பணிக்காக அந்த சூசைட் பாயிண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வரவே வராதவங்க. அந்தளவுக்கு காவல்துறையை பயக்கக்கூடிய ஒரு இடம் தான் சூசைட் பாயிண்ட். ஸோ இதையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தது உண்மையிலேயே ஒரு பெண்மணி கிடையாதுப்பா, ஏற்கனவே இறந்து போன ஏதாவது ஒரு பெண்ணினுடைய ஆன்மாவினுடைய வேலையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த 4 பேருக்கும் கண்ணன், பூபதி மற்றும் மற்ற 2 நண்பர்கள் மொத்தம் 4 பேருக்கும் கொலையெல்லாம் நடுங்கி போச்சுங்க. அதை எப்படி இந்த லோக்கல் ஆளுங்க இவ்வளவு உறுதியாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு ஆண்மகன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் குதிச்சதுக்கு பின்னாடியும் ஐயோ போயிட்டேன்னு கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு இல்லையா, அந்த ஆண்மகனுடைய குரல் மட்டும் தான் கேட்டுச்சு பூபதி மற்றும் கண்ணனுக்கு. அந்த நபரை வந்து கண்டுபிடிக்கவே முடியல இல்லையா. ஸோ இதையெல்லாம் இவங்க சொல்கிறத வச்சு தான் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அந்த லோக்கல் ஏரியா மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து பயந்து போன இந்த 4 பேரும் ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கியிருந்த அறைக்கு வந்துட்டு அந்த சாவி ஏற்கனவே ஸ்பேர் கீ வச்சிருப்பாங்க ஹோட்டலில், அந்த கீ கண்டுபிடிக்கவே முடியல. திறந்து பார்த்துட்டு அதுக்கான பணத்தையும் கொடுத்துட்டு அங்கேருந்து உடனே 4 நாள் ட்ரிப் வச்சுருந்தாங்க இல்லையா, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. திருப்பூருக்கு வந்த பின்பும் கூட இந்த பிரச்சனை முடிஞ்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதற்கு பின்பு தான் அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாங்க.
அப்போது எல்லாருமே நார்மல் கண்டிஷனுக்கு வந்தாலும் கூட இந்த பூபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மயங்கி போய் கிடந்த அந்த நபர் மற்றும் உடம்புக்கு சரியில்லாமல் பயங்கர காய்ச்சல் வந்துருச்சுங்க. அப்போது பெற்றோர்கள், பூபதியினுடைய பெற்றோர்கள், என்னாச்சுப்பா இவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பணியில் சுத்தனம் இல்லாமா, இவனுடைய உடம்புக்கு சேரலையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நண்பர்கள் சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 3 நாட்கள் படுத்த படுக்கையிலேயே இந்த பூபதி அப்படிங்கிறவர் படுத்து கிடக்கிறாருங்க. அவரும் அவருடைய பெற்றோர்களுக்கு நடந்த விஷயங்களை சொல்லலை. இப்படி இருக்கும்போது வீட்டிலேயே படுத்து கிடந்த பூபதி அப்படிங்கிறவர் கொடைக்கானல் போயிட்டு வந்து 1 வார காலகட்டத்திலேயே நள்ளிரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பூபதியினுடைய வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2 பெட்ரூம், 1 ஹால், 1 கிச்சன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த வீட்டில் ஒரு பெட்ரூமில் வந்து காய்ச்சல் அப்படிங்கிற காரணத்தினால தனியாக பூபதி தூங்கிட்டு இருக்காரு. இன்னொரு பெட்ரூமில் வந்து அவங்களுடைய தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க, +2 படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தனி அறை. இவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் அவரோட படுத்தா காய்ச்சல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் படுத்துட்டு இருக்காங்க. நள்ளிரவு ஒரு 1 மணி 1:30 மணி தோராயமாக இருக்கும்போது திடீர்னு அவங்களுடைய வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சேர் மாதிரி உருண்ட மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கிருன்னு ஏதோ பூனை அணத்தக்கூடிய சத்தம் கேட்ட உடனே பூபதியினுடைய அப்பா டக்குன்னு தூக்கத்திலிருந்து முழிச்சுக்கிறாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹாலிலிருந்து பார்த்தாவே பூபதியினுடைய படுத்திருக்கக்கூடிய அறையினுடைய கதவு திறந்தாங்க இருக்கு. அந்த இடத்துல பூபதி வந்து பார்த்தீங்கன்னா கால்களெல்லாம் உதறிட்டு துள்ளிட்டு இருக்காருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் வேகமாக ஓடி போய் பார்க்கும்போது பூபதி அங்கே இருக்கக்கூடிய அந்த அறையில் இருக்கக்கூடிய மின்விசிறியில் தூக்கு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்காருங்க. சரியான நேரத்தில் இவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் அந்த சத்தம் கேட்டு எந்திரிச்ச காரணத்தினால தான் அவரை காப்பாற்ற முடிச்சுங்க. ஒரு வழியாக பூபதியை தூக்கி கீழே இறக்கின பின்பு அவரை பிடிச்சி அவங்களுடைய அப்பா அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அவரால் பேசவே முடியலைங்க. கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு, என்னடா ஆச்சு, எதுக்குடா சூசைட் பண்ண, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் அழுதுகிட்டே கேட்கும்போது, நான் எப்படி தூக்கு போட்டேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பூபதி சொன்ன உடனே இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பவும் முடியலைங்க, நம்பாவும் இருக்க முடியல. உடனே கொடைக்கானலுக்கு போனேன். அதாவது இந்த பூபதியினுடைய நண்பர்களாக இருக்காங்க இல்லையா, கண்ணனோடு, அன்றைய இரவே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு, உன்னுடைய நண்பன் இப்படி பண்ணிட்டான்டா, நீங்களாவது கேளுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பூபதி வந்து பார்த்தீங்கன்னா அப்போதும் அவங்களுடைய அப்பா மற்றும் அம்மா கிட்ட சொன்ன மாதிரி தாங்க சொல்கிறாரு. நான் எதற்காக சூசைட் பண்ண அப்படின்னே தெரியல, நான் தூக்கு போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் மற்ற நண்பர்கள், கண்ணன் உட்பட மற்ற 2 நண்பர்கள், மொத்தம் 3 பேரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பூபதி ஒரு பெண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காருங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு காரணத்தினால தான் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அப்போதும் கூட இந்த கொடைக்கானல் நடந்த விஷயத்தை அவங்களுடைய பெற்றோர்கள்ட்டையோ இந்த விஷயத்தை பற்றி அவங்க நினைக்கவே இல்லைங்க. அதற்கடுத்து பூபதியினுடைய பெற்றோர்களை சமாதானப்படுத்துவதற்காக நாங்கள் பேசி முடிச்சிட்டோம்ப்பா, நீங்கள் எதுவும் கேட்காதீங்க, அவன் மறுபடியும் இந்த மாதிரி செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது கரெக்டாக மறுபடியும் 2 நாட்களில் அந்த பூபதியினுடைய வீட்டில் இன்னொரு பயங்கரமான விஷயம் ஒன்று நடக்குதுங்க. மாலை ஒரு 7 மணி 8 மணி தோராயமாக தாங்க இருக்கும். அவங்களுடைய தங்கச்சி +2 படிக்கிற காரணத்தினால, அதாவது டியூஷன் போயிட்டு வந்திருப்பாங்களாட்டுக்கு, சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரத்திலே போய் அவங்களுடைய பெட்ரூமில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து ஹாலில் இருக்கக்கூடிய டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பூபதி அப்படிங்கிறவரும் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு நேராக படுக்க தான் அவருடைய ரூமுக்கு தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய அறைக்கு போவதற்கு பதிலாக நேராக அவங்களுடைய தங்கச்சியினுடைய அறைக்கு போய் அந்த பெண்ணினுடைய கழுத்து மேலே ஏறி வந்து அந்த பெண்ணை நெரிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பூபதியினுடைய பெற்றோர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலிங்க. வேக வேகமாக போய் அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக பூபதியை வந்து கீழே தள்ளி விட்டு அவங்களுடைய அப்பா வந்து கொஞ்சம் ஃபோர்ஸான ஆளுங்க. வீட்டினுடைய சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர் இருக்குது. அந்த பில்லரில் பூபதியை கட்டி போட்டாருங்க. கட்டி போடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏற்கனவே சூசைட் பண்ணும்போது இப்படி பண்ணார். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் மேலே ஏறி உட்காந்து ஆக்ரோஷமாக தன்னுடைய அண்ணனுடைய முக பாவனை மற்றும் தோற்றம் மாதிரியே தெரியலிங்க. வீரியமாக வந்து பார்த்தீங்கன்னா அணத்துக்கிட்டே இவளை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாருங்க. வித்தியாசமான குரல்ல, ஆக்ரோஷமான குரல்ல. அப்போதே பூபதியினுடைய பெற்றோர்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க, இது தன்னுடைய மகன் கிடையாது, அவனுடைய உடம்புல வேற ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணன் மற்றும் அவங்களுடைய 2 நண்பர்கள், மொத்தம் 3 பேர்த்தையும் அவசரமாக கூட்டு வர்றாங்க. கூட்டு வந்து என்னடா நடந்துச்சு சொல்லி தொலைங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொடைக்கானல் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அப்படியே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சம்பவத்தையெல்லாம் பார்த்து இப்போது வந்து பார்த்தீங்கன்னா பூபதி அந்த பில்லரில் கட்டி போட்டு ஆக்ரோஷமாக இருக்கார் இல்லையா, இதையெல்லாம் பார்த்து கண்டிப்பாக பேய் தான் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தான் கொடைக்கானல் நடந்த விஷயத்தை அப்படியே சொல்லிடுறாங்க. இதையெல்லாம் கேட்ட உடனே பூபதியினுடைய அப்பா ஒரு முடிவெடுத்தாருங்க. இவரை பொறுத்தளவு அடிக்கடி சபரிமலைக்கு மாலை போட்டு சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு போயிட்டாங்க. சபரிமலைக்கு போவாங்களாமா. அந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலில் பேய் விரட்டுதல் வந்து சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியுங்க. உடனே அடுத்த நாள் காலையிலேயே தன்னுடைய மகனை இழந்துடக்கூடாது, சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாடகைக்காரை அரேஞ்ச் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அதிகாலை விடிச்ச உடனே ஒரு காரை அரேஞ்ச் பண்ணி இந்த பூபதியை அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோவிலுடைய பூசாரியை கூட்டு வந்து திருநீரை வச்சு தற்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மாவை விலக்கி விட்டு நேராக சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு பூபதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலில் உட்கார வச்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பூசாரி, இந்த ரிச்சுவல் ஸ்டடி பண்ணக்கூடிய நபர் வந்து உட்கார வச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பூபதியை உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாருங்க. அந்த நபரினுடைய உடம்புல ஆவியை இறக்குவதற்காக அந்த சின்ன பூஜை மாதிரி செய்வாங்க. அதை செஞ்ச உடனே பூபதியினுடைய உடம்புல அந்த ஆன்மா வந்து இறங்க ஆரம்பிச்சுங்க. நீ யாரு, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
பூபதியினுடைய வாயினாலேயே அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா பேச ஆரம்பிக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மெல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, ஒரு பெண் வந்து சூசைட் பண்ணதுக்காக நின்றுச்சு இல்லையா, அந்த பெண்ணினுடைய ஆவி தான் இவருடைய உடம்புல இறங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் அப்படி இல்லைங்க. பூபதியினுடைய உடம்புல இறங்கியிருக்கக்கூடியது ஒரு ஆண்மகனுடைய ஆவிங்க. அந்த ஆண்மகனுடைய ஆவி எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்குதுங்க. இந்த விஷயத்தை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கேளுங்க, அப்போ தான் புரியும், இல்லைனா புரியாது இந்த சப்ஜெக்ட் எப்படின்னு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கண்ணன் மற்றும் பூபதி சாவி தேட போனாங்க இல்லையா, அப்போது ஒரு இளம்பெண் கீழே என்னை சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதிச்சாங்கல்ல, அந்த நேரத்தில் ஒரு ஆண்மகனுடைய அலறல் குரல் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு இல்லையா, அந்த ஆண்மகன் தான் பூபதியினுடைய உடம்பை ஆக்கிரமிச்சிருக்குங்க. சரி, அந்த ஆண்மகனும் அந்த பெண்ணும் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கரெக்டாக இவங்க போவதற்கு ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி இந்த பெண்ணும் அந்த அமானுஷ்ய ஆண்மகனுடைய குரல் கிடைச்சு இல்லையா, இவங்க 2 பேரும் லவ்வர்ஸாக இருந்திருக்காங்க. கொடைக்கானலுக்கு கீழே இருக்கக்கூடிய பழனி மாநகரத்தை சேர்ந்தவங்க. குடும்பத்திற்கு தெரியாமல் இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி காதலர்களாக இருந்த காரணத்தினால கொடைக்கானலுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க போயிருக்காங்க. அப்படி போகும்போது அந்த பெண்ணினுடைய பெயர் வானதிங்க. அந்த வானதி அப்படிங்கிற பெண்ணும் அந்த காதலனும் 2 பேரும் ஒரு ஹோட்டல் அறையில் போய் ஸ்டே பண்ணி அடுத்த நாள் வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, முடிவெடுத்து போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நள்ளிரவு 1 மணி தோராயமாக அந்த வானதி அப்படிங்கிற அந்த சூசைட் பண்ணாங்க இல்லையா, அந்த பெண்ணினுடைய செல்ஃபோனுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்று வந்திருக்குங்க. அந்த டெக்ஸ்ட் மெசேஜை பண்ணுறது வானதி அப்படிங்கிற இந்த பெண்ணினுடைய உறவுக்கார பையனா அல்லது வேற ஏதாவது பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலிங்க. செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அந்த வார்த்தையை போட்டு தான் வானதிக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த நேரத்தில் வானதியினுடைய இந்த காதலனாக இருக்கக்கூடிய இந்த நபர் செல்ஃபோன் எடுத்து பார்த்துறாருங்க. இந்த காரணத்தினால இவங்க 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம் ஆகுதுங்க அந்த ஹோட்டல் ரூம்குள்ளேயே. இரவு முழுவதும் சண்டை போட்டு காலையில் மறுபடியும் இந்த பையன் வந்து, சரி உன்னை தப்பாக நினைக்கல, கோவத்தில் பேசிட்டேன், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி எவ்வளவோ முயற்சி செஞ்சுருக்காருங்க. ஆனால் தன்னுடைய காதலன் பேசின வார்த்தைகளை தாங்க முடியாமல் இந்த பையன் கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி இந்த பையன் கூப்பிட்டு போயிருக்கான். கடைசியாக மாலை ஒரு 3 மணி 4 மணி தோராயமாக இந்த சூசைட் பாயிண்ட்டுக்கு போய் வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வானதி அப்படிங்கிற அப்புறம் இந்த பூபதியினுடைய உடம்பில் இறங்கிருக்கக்கூடிய இந்த ஆன்மாவுக்கு சொந்தக்காரர் அந்த பையன் 2 பேரும் போய் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பெண் ஏற்கனவே முடிவெடுத்தாங்களாட்டுருக்கு, ரொம்ப தப்பாக பேசின காரணத்தினால நிலக்கடலை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதி அப்படிங்கிற பெண் தன்னுடைய காதலன்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், நான் நிலக்கடலை தானே வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொஞ்சம் சைக்கிளில் தள்ளி விற்றுட்டு வருவாங்க, அதை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வேகமாக உட்காந்துருந்த பெண் ஓடி போய் அந்த சூசைட் பாயிண்ட் பக்கத்தில் சொல்லிக்கிட்டே, என்ன நீ சந்தேகப்பட்டில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே கீழே குதிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் நிறைய சுற்றுலா நபர்கள் இருந்தாலும் கூட போய் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சு ஓடுறதுக்குள்ள அந்த பெண் கீழே குதிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் தன்னுடைய காதலியை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு ஓடி பாதி தூரம் போயிட்டே இருக்கும்போது அந்த பெண் குதிச்ச உடனே அப்படியே மயக்கம் போட்டு, காதலி விழுந்த உடனே அது ஒரு மாதிரி கேர் ஆகும் இல்லையா, கீழே விழுந்து மயக்கம் போட்டாருங்க. ஒரு வழியாக லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லாம் காவல்துறையெல்லாம் வந்து அந்த பெண்ணுடைய சடலத்தை மீட்டெடுத்திருக்காங்க. 1 நாள் ஆயிடுச்சாமா. மயக்கம் போட்டு கிடந்த இப்போது பூபதியினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இந்த ஆவிக்கு சொந்தக்காரன இந்த பையனை அந்த பெண்ணுடைய காதலனை தூக்கிட்டு போய் மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. அடுத்த நாள் எந்திரிச்சு நார்மல் கண்டிஷனுக்கு வந்து தன்னுடைய காதலியை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பாடு போட்டிருக்காருங்க. ஒரு வழியாக அந்த பையனுடைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய காதலியை கொடைக்கானலுக்கு ஆசையாக கூட்டு வந்து கடைசியாக சடலமாக எடுத்துகிட்டு போகும்போது ஏங்கி அழுதுகிட்டே போயிருக்காருங்க பழனிக்கு. தன்னுடைய காதலியை இழந்து கிட்டத்தட்ட 2 வார காலகட்டங்கள் யார் கிட்டையும் பேசாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்க. அவங்களுடைய பெற்றோர்கள், அந்த பையனுடைய பெற்றோர்கள் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் கூட அவர் நார்மல் இயல்பான கண்டிஷனுக்கு வரவே இல்லைங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுடைய அப்பா அம்மா எங்கேயோ வெளியே போன காரணத்தினால வீட்டிலேயே தற்கொலை பண்ணி, அதாவது சூசைட் பண்ணி ஃபேனில் தூக்கு மாட்டி தாங்க இறந்து போயிருக்காரு. அந்த நபரினுடைய ஆன்மா தான் இப்போது பூபதியினுடைய உடம்புல இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரியலாக அந்த பெண் வந்து தற்கொலை பண்ணும்போது என்ன சீன் இருந்துச்சோ அதே சீன் தான் இந்த பூபதி மற்றும் கண்ணன் வந்து சாவி தேடும் போது அப்படியே நடந்திருக்கு. நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது பகலில் நிறைய சுற்றுலா நபர்கள் இருக்கும்போது தான் அந்த பெண் வந்து உண்மையாக இருக்கும்போது, அந்த பெண் உயிரோடு இருக்கும்போது தற்கொலை பண்ணாங்க. ஆனால் கண்ணன் மற்றும் பூபதி தேடும்போது அது ஆன்மாவாக இருந்து அங்கே கீழே குதிச்சு இறந்துருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதை அப்படியே அந்த பூபதியினுடைய வாயினால் அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய வானதியினுடைய காதலனுடைய ஆன்மா அப்படியே சொல்லுதுங்க. இதையெல்லாம் கேட்ட பின்பு சரிப்பா இந்த பையனை எதுக்கு பார்த்து தொந்தரவு பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆன்மா சொன்ன விஷயம் கேட்டு தான் அந்த பூசாரி மற்றும் இந்த குடும்பத்தார் எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பூபதியினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆன்மா அந்த பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையன் தான் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கு. தன்னுடைய காதலி இன்னும் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நினச்சிக்கிட்டே இருக்கு. அதை அடிப்படையாக கொண்டு தான் இவங்க சாவி தேடும்போது அந்த பெண் வந்து கீழே குதிக்கும் போது பூபதி காப்பாற்றலாம்னு ஓடுனார் இல்லையா, போகிறதுக்குள்ளேயே அந்த பெண் குதிச்சிருச்சு. அந்த கோபம் போனால் இந்த பையன் காப்பாற்றிருக்கலாம், இவர் வேற இங்கேருந்து கத்திட்டே இருந்தார்ல ஓங்காரமா, ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஆன்மா பூபதி வந்து ஓடி போய் அந்த பெண்ணை காப்பாற்ற போகிறத தத்ரூபமாக இங்கிருந்து இந்த ஆன்மா பார்த்துட்டு இருந்திருக்கு. தன்னுடைய காதலியை எப்படியாவது காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பெண் கீழே குதிச்சிருச்சு ஆன்மாவாக. புரியுதா? அதனால தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சந்திரமுகி அந்த ஜோதிகாவை காப்பாற்ற வரல அதே சீன் மாதிரி தான்.
உயிரோடு இருக்கும்போது அதே சீன் தான் வந்திருக்கும், இப்போ வேற ஒரு சீன் வந்திருக்கு. இந்த ஆன்மா இப்போ என்ன நினச்சிருச்சு அப்படின்னா, தன்னுடைய காதலியை பூபதி நினச்சிருந்தா காப்பாற்றிருக்க முடியும், ஆனால் காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் இவர் அந்த கோபத்தில் வந்து இவர் ஆக்கிரமிச்சிருக்குங்க. அந்த கோபத்தில் தான் தன்னுடைய காதலியை இழந்து தான் படுற துக்கத்தை வந்து இந்த பூபதியும் படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தங்கச்சியை வந்து கழுத்து மேலே ஏறி கொல்ல பார்த்துருக்குங்க. இந்த விஷயம் எல்லாமே இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கும்போது கண்ணன் மற்றும் அவங்களுடைய நண்பர்களும் சேர்த்து தாங்க இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்காங்க. அப்போது உடனே கொடைக்கானலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாட்ஜில் தங்கியிருந்தாங்க இல்லையா, அங்கே ஃபோன் போட்டு அன்றைய இரவு நாங்கள் பார்த்த விஷயம் மாதிரி யாராவது அடுத்த நாள் அந்த பெண்ணை மீட்டெடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படி யாருமே இறந்து போகலீங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஏற்கனவே இறந்து போன ஒரு பெண்ணினுடைய ஆவிதான் அது நடந்திருக்கு. அந்த காரணத்தினால பூபதி அப்படிங்கிற இந்த பையனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆவிகிட்ட உன்னுடைய காதலி ஆல்ரெடி இறந்து போயிட்டாப்பா, அன்னைக்கு இந்த பசங்களை பார்த்தது உண்மையிலேயே வந்து அந்த உன்னுடைய காதலினுடைய ஆன்மா தான், ஆனால் அவங்க ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியும் கூட அந்த பூபதியினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய காதலினுடைய ஆவி போகவே இல்லைங்க. இல்லை இவன் நினச்சிருந்தா காப்பாற்றிருக்க முடியும், இவன் காப்பாற்றாமல் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதுதாங்க பேசுது. ஸோ எவ்வளவோ சொல்லியும் கூட கேட்காத காரணத்தினால கடைசியாக ஒரு வழியாக அந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய அந்த மாந்திரிகத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் இந்த பூபதியினுடைய உடம்பை விட்டு அந்த ஆவியை விலக்கி விட்டுருக்காங்க. 2005 காலகட்டத்தில் கொடைக்கானலுக்கு போன இந்த 4 பேரும் இதுவரைக்கும் வந்து திருமணமெல்லாம் ஆகி முடிச்சிருச்சாங்க. இவங்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்காங்களாமா. எல்லா இடங்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய சுற்றுலாவுக்கும் குடும்பத்தோடு போயிட்டு வந்துட்டாங்களாமா இந்த 4 பேரும், பூபதி, கண்ணன், அவங்களோட மற்ற 2 நண்பர்கள். ஆனால் இந்த சம்பவத்தை நினைச்சு பயக்கூடிய காரணத்தினால கொடைக்கானலுக்கு மட்டும் நாங்கள் சுற்றுலாவுக்கு போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சாருங்க. இந்த சம்பவத்திலையும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, காதல் வந்து தவறு கிடையாதுங்க, ஆனால் ஒருவருக்கொருவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு காதலிக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் காதலிச்ச பின்பு ஆணையும் சரி பெண்ணையும் சரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருவர் ட்ரஸ்டடாக இருக்கணுங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நினச்சிக்கணும் நண்பர்களே. இந்த சம்பவத்திலையும் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் அனுப்பின காரணத்தினால அந்த பெண்ணை ரொம்ப அசிங்கமாக பேசின காரணத்தால் தான் அந்த பெண் தற்கொலை பண்ணாங்க. ஸோ காதலுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்பிக்கை அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு காதலிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அமானுஷ்ய எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.